ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கிறிஸ்டல் க்ரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இயரிங்கு சில்க் த்ரெட் வச்சு அதுக்கு தேவையானது இது மாதிரி ஒரு பீட்ஸு, ஒரு மோல்டு, சில்க் த்ரெட் இயரிங், ஃபெவிகாலு, அப்புறம் அந்த ரிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டெம்மு, ரிங்கு, கேப்பு, ஸ்டோன்ஸு, அப்புறம் பீட்ஸு. இது தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கம் எடுத்து அந்த மோல்டில் ஒட்டி அந்த சில்க் த்ரெட் அது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் பேடு வச்சோ எதையாவது வச்சோ சுற்றி இது மாதிரி எடுத்து அதை மோல்டில் வச்சு ஒட்டி இது மாதிரி உள்ளே சொருகி கரெக்டாக ஈக்குவலாக அப்படியே வெளில எடுத்திங்கன்னா வரும். ஓகேவா? அது மாதிரி தொடர்ந்து வரிசையாக ஃபுல் மோல்டையும் சுற்றி பண்ணிடணும். இதே மாதிரி எங்கேயுமே பிரிசல் விடாமல் பண்ணிடுங்க. இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே கடைசியில் அதை கம்மை வச்சு ஒட்டிடணும். அது எந்த பிரிசலும் இல்லாமல் அப்படியே வரிசையாக கடைசி மோல்டு வரையும் பண்ணி கொண்டு வந்துடணும். இதே மாதிரி இதை முடித்ததுக்கப்புறம் ஸ்டோன் செயின் எடுத்துக்கணும். அதை ஸ்டார்டிங்கில் காட்டல. ஸ்டோன் செயின் எடுத்து அதை கீழே சுற்றி அப்படியே ஒட்டணும். இந்த ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி அப்படியே சுற்றி வரிசையாக இப்படி வச்சு அப்படியே வரிசையாக கம் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிடணும். ஒட்டி முடிச்சுட்டு அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருந்ததை கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 5 ஸ்டோன்ஸ் இது மாதிரி ஸ்கொயர்லேயும் ஒட்டலாம், இல்லைனா திலகம் ஷேப்லேயும் ஒட்டலாம். அது உங்களோட விஷ். நான் இன்றைக்கி ஸ்கொயரில் ஒட்டியிருக்கேன். அது மாதிரி ஒரு 5 ஸ்டோன்ஸ் சுற்றி ஒட்டிக்கிறேன், கொஞ்சம் கேப் விட்டு. இப்படியே வரிசையாக கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிடணும். ஈக்குவல் கேப் விட்டு ஒட்டினீங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே ஒரு லேயர், அந்த இப்போ வச்சுருக்க ஸ்டோனுக்கு மேலே ஒரு லேயர் வைக்கணும். அதுக்காக இப்போ ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறேன். கம் போட்டு அதையும் ஸ்டோன் செயினையும் ஃபுல்லாக ஒட்டிடுங்க. எல்லாமே ஒரு 2 to 3 minutes காய விட்டுட்டு ஒட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒட்டிக்கும். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த கேப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கேப்பை இதுக்கு மேலே ஒட்டிடுங்க. கொஞ்சம் நேரம் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம்பை எடுத்துக்கோங்க. அதில் கீழே ஒரு பேர்ல் பீடு போட்டுக்கிட்டு அதை அந்த கேப் வழியாக மேலே விடுங்க. நான் காய விடாமல் விட்டனால அது மேலே எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அதனால் அதை அப்படியே மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கோல்டன் பீடு அங்கே எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சைஸில் உள்ள கோல்டன் பீடை ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கட்டரை வச்சு எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்தோடனே அதை அதுக்கப்புறம் ரிங்கு இருக்குல்ல, ரிங்கை ரிமூவ் பண்ணி அதில் அந்த குட்டி பீட்ஸ் 2 சைடும் ஒன்றை கோர்த்து விட்டுக்கோங்க. 2 சைடும் ஒன்று கோர்த்து விட்டுட்டு இப்போ 2 இருக்கா, இதை அந்த பெரிய ரிங்கில் கோக்கணும். அதுக்காக இப்போ
இயரிங்கில் கோத்தாச்சு. ஓகேவா? இப்போ அந்த பெரிய ரிங்கை எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக பீட்ஸ் இருக்கும். அந்த குட்டி குட்டி பீட்ஸை வந்து இங்கிட்ட ஒரு 5யும் இங்கிட்ட ஒரு 5யும் போட்டு சென்டரில் இந்த இயரிங்கை வந்து மாட்டி விட்டுறணும். இப்போ இங்கே வந்து 5 போடுறேன். 3 4 போட்டிருக்கேன். இப்போ இன்னும் 1 எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ 5 போட்டுட்டு இப்போ இந்த ரிங்குக்குள்ளே வந்து இதை விட்டுருங்க. இந்த ரிங்கை ஜம்ப் ரிங்கை விட்டுட்டிங்கன்னா இப்போ கோத்தாச்சா. அடுத்து இங்கிட்ட ஒரு 5 குட்டி பீட்ஸ், அந்த பேர்ல் பீட்ஸ் மாதிரி இருக்கதையும் போட்டு விட்ருங்க. போட்டுவிட்டா இப்போ ஃபினிஷிங் அவ்வளோதான். இந்த 2 தோடும் வந்து பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதே மாதிரி இதுதான் இன்னொன்று. Thanks for watching. Like, share and subscribe to our channel.